குழந்தைக்கு ஒரு டெவலப்மெண்டல் டிலே இருக்கு. நிக்கல, நடக்கல, பேசல. முக அமைப்பு ஒரு சீரா இல்ல. இது ஏதோ ஒரு சிண்ட்ரோமிக் சைல்டா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு கூட சரி, ஸ்கேன்ஸ் எல்லாம் நார்மல். குழந்தை பொறந்ததுக்கு அப்புறம் ஒரு ஃபியூ டேஸ் நல்லா இருந்துச்சு. குழந்தை ரொம்ப வீக்கா இருக்கு, லெத்தாஜிக்கா இருக்கு. குழந்தைக்கு என்னென்ன மாரி ஜெனடிக் கண்டிஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நாங்க வணக்கம். நான் டாக்டர் ஹேமலதா, கன்சல்டன்ட் கிளினிக்கல் ஜெனடிக்ஸ் அட் பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டல்ஸ், கோயம்புத்தூர். இங்க நம்ம பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஜெனடிக்ஸ் ஓபிடி ரன் ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஜெனடிக் ஓபிடிக்கு என்னென்ன மாதிரி பேஷண்ட்ஸ் வரலான்றது குறிச்ச வீடியோ தான் இது. ஸோ ரைட் ஃப்ரம் பிரெக்னென்ட் ஆன ஒரு ஃபீமேல் கண்டிப்பா மினிமம் 3 ஸ்கேனுக்காவது போவாங்க. அந்த டைம் ஸ்கேன்ஸ் பண்ணும்போது ஸ்கேன்ஸ் எடுக்கிற அந்த ஓஜி டாக்டர் ஸ்கேன்ஸ்ல ஏதாவது அப்நார்மாலிட்டி டிடெக்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஒரு ஜெனடிக் டாக்டர் கன்சல்ட் பண்ண வேண்டி வரும். நாங்க அந்த ஸ்கேன்ல என்ன மாதிரியான அனாமலி பிக் ஆயிருக்குன்றதை பொறுத்து அந்த குழந்தைக்கு என்னென்ன மாதிரி ஜெனடிக் கண்டிஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நாங்க அதை ஃபுல் அண்ட் ஃபுல் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் we will order appropriate genetic testing. Genetic testing பண்றதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ், சரி டியூரிங் ப்ரெக்னன்சி என்ன மாதிரி அனாமலி பிக் ஆயிருக்கு அதை பொறுத்து நம்ம ஜெனடிக் டெஸ்டிங் பண்ணிட்டு அதுக்கான டயக்னோசிஸ் அரைவ் பண்ணுவோம். டயக்னோசிஸ் அரைவ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த குழந்தை என்ன மாதிரியான ஒரு ஜெனடிக் டிசார்டர்ல அஃபெக்ட் ஆயிருக்குன்னு தெரிஞ்சிடும். சரி, இட் இஸ் ஜெனடிக் டிசார்டர் அஸ் சச் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜீன் ஏதோ ஒரு பர்டிகுலர் குரோமோசோம்ல ஏதாவது ஒரு ஆல்ட்ரேஷன் இருந்துச்சு அப்படின்னா ஒரு சிங்கிள் சிம்டமா மட்டும் அந்த சைல்டு காமிக்காது. இட் வில் பி அ லிஸ்ட் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன்ஸ். சே 20 to 30 சிம்டம்ஸ் வரைக்கும் அந்த குழந்தை காமிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் சைல்டு இந்த பூமிக்கு வரும்போது அதால எந்த அளவுக்கு இந்த பூமியில சர்வைவ் ஆக முடியும், அதுக்கு என்னென்ன மாதிரி டிசபிலிட்டிஸ் இருக்கும், வேற ஏதாவது சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் மூலமாவோ இல்ல சப்போர்ட்டிவ் மேனேஜ்மெண்ட்னாலயோ அந்த குழந்தைய எந்த அளவுக்கு ஒரு டு சம் எக்ஸ்டென்ட் ஒரு நார்மல் லிவிங்க்கு நம்மளால கொண்டு வர முடியும்ன்றத ஜெனடிக் டெஸ்டிங் பண்றது மூலமா மட்டுமே நமக்கு தெரிய வரும். இதெல்லாம் ஆன்டிநேட்டல் பிரெக்னன்சி ஸ்கேன்ஸ்ல டிடெக்ட் பண்ற அனாமலிக்கு பண்ற ஜெனடிக் டெஸ்டிங் குறிச்சு. சரி, ஸ்கேன்ஸ் எல்லாம் நார்மல். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு ஃபியூ டேஸ் நல்லா இருந்துச்சு. வித்தின் ஃபர்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்ல ஒரு 3 மாசத்துல இல்ல 7 மாசத்துல ஏதாவது சில அப்நார்மாலிட்டிஸ், குழந்தை ரொம்ப வீக்கா இருக்கு, லெத்தாஜிக்கா இருக்கு, வீக் ட்ரையா இருக்கு, அது கூட ஏதாவது ஜெனடிக் ப்ராப்ளம் அசோசியேட்டடா இருக்கலாம். எப்படி நாங்க டைரக்டா உங்களை அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற கொஸ்டின் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த குழந்தைய ட்ரீட் பண்ற ஒரு பீடியாட்ரிஷியன் கண்டிப்பா அந்த குழந்தைக்கு ஏதாவது மரபணு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குன்றத குழந்தைய நீங்க ஒரு விசிட்டும் பீடியாட்ரிஷியன் கூட்டிட்டு வரும்போது அவங்களே உங்களுக்கு சொல்லிடுவாங்க. அப்பயும் நீங்க குழந்தைய எங்க கிட்ட எடுத்துட்டு வரலாம். சரி, அப்போ ஹெட் டு ஃபுட் ஏதாவது அனாமலி அட் பர்த்டே ஏதாவது கூட அனாமலி டிடெக்ட் ஆகுது பாக்குறாங்க குழந்தைய ஃபர்ஸ்ட் த வெரி ஃபர்ஸ்ட் சைட் ஆஃப் சீயிங் எ பேபி முக அமைப்பு ஒரு சீரா இல்ல, இது ஏதோ ஒரு சிண்ட்ரோமிக் சைல்டா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு கூட நியோனட்டாலஜிஸ்ட் சொல்லுவாங்க. அப்பயும் நீங்க எங்களை ஜெனடிக் டாக்டர் நீங்க கண்டிப்பா அப்ரோச் பண்ணணும். இப்படி நம்ம அப்ரோச் பண்ற சில இன்வெஸ்டிகேஷன்ஸ் மூலமா we arrive at the diagnosis. more so இதனால என்ன பெனிஃபிட்னா இந்த குழந்தைக்கும் பெனிஃபிட் அண்ட் மோர்ஸோ அந்த பர்டிகுலர் கப்பல் சப்சிக்வெண்ட் பிரெக்னன்சி பிளான் பண்ணும்போது சான்ஸ் ஆஃப் ரெக்கரன்ஸ் இதே மாதிரி ஒரு ஜெனடிக் கண்டிஷனோட இன்னொரு குழந்தை அவங்களுக்கு பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா என்னன்றதும் அவங்களால தெரிஞ்சுக்க முடியும். மோர்ஸோ ஈவன் பிஃபோர் மேரேஜ் அந்த பீப்புள் இஃப் இன் கேஸ் தே ஆர் பிளட் ரிலேட்டட், சே சொந்த தாய் மாமா கல்யாணம் பண்ண போறாங்க, ஒரு அத்தை பொண்ணு மாமா பையன் அந்த மாதிரி நெருங்கின ரத்த சொந்தங்கள்ல திருமணம் முடிக்க வாய்ப்புகள் இருக்குன்ற பட்சத்துல அவங்க 2 பேத்துக்குமே நம்ம பண்ற சில ஜெனடிக் டெஸ்டிங் மூலமா அவங்களுக்கு பின்னாடி வர சந்ததிகளுக்கு வரக்கூடிய பல்வேறு விதமான என்சைம் ரிலேட்டட் குறைபாடுகளை நம்ம ஆரம்பத்திலேயே கண்டறிஞ்சு அது வராம தடுக்கவும் முடியும். ஜெனடிக் டிசார்டர்ஸ் அதுக்கு பண்ற ஜெனடிக் இன்வெஸ்டிகேஷன்ஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவா அப்படின்னு சில கொஸ்டின்ஸ் வருது. ஆரம்பத்துல ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்துச்சு, பட் இப்பெல்லாம் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் குட் அஃபோர்ட். ஸோ அதை பத்தி நீங்க வரி பண்ணவே வேணாம். இது மாதிரி ஒரு ப்ரீவியஸ் ஹிஸ்டரி உங்க ஃபேமிலியில உங்க சிஸ்டருக்கோ இல்ல உங்க பிரதருக்கோ திருமணம் முடிச்சு அவங்க சைட்ல இந்த குழந்தைங்க ஏதாவது ஒரு வகையில அஃபெக்ட் ஆயிருந்தாங்க, இல்ல ஆண் குழந்தைங்களுக்கு சில கைண்ட் ஆஃப் மஸ்குலர் டிஸ்ட்ரஃபீஸ் அது மாதிரி ஏதாவது ப்ரீவியஸா உங்க ஃபேமிலியில யாருக்கா ரிப்போர்ட் ஆயிருந்தாலும் நீங்க ஈவன் பிஃபோர் பிரெக்னன்சி ஜெனடிக் டாக்டரை அப்ரோச் பண்ணிட்டு ஒரு கவுன்சிலிங் செஷன் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். பின்னாடி உங்க ஃபேமிலியை பெருசா அஃபெக்ட் பண்ணாம நம்மளால கண்டிப்பா அதை தடுக்க முடியும். ஜெனடிக் கண்டிஷன்ஸ் சுத்தமா ட்ரீட்டே பண்ண முடியாதா, டயக்னோஸ் பண்றதுனால என்ன எங்களுக்கு பெனிஃபிட், ஒரு டெஸ்ட் பண்றோம் அதுக்கு வெயிட்டிங் பீரியடும் ரொம்ப ஜாஸ்தி, அது எந்த வகையில பேஷண்ட்டுக்கு பெனிஃபிட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சே ஒரு குழந்தைக்கு ஒரு டெவலப்மெண்டல் டிலே இருக்கு, நிக்கல, நடக்கல, பேசல அண்ட் அசோசியேட்டட் வித் தட் இஸ் there is any seizure disorder அந்த மாதிரியும் இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஆல்ரெடி சில மெடிகேஷன்ஸ் போயிட்டு இருக்கும். நாம பண்ற ஜெனடிக் இன்வெஸ்டிகேஷன் மூலமா அந்த குழந்தைக்கு இன்னும் அடிஷனலா வேற ஏதாவது ட்ரக்கோ இல்ல ஒரு ஸ்பெஷல் டயட்டை மாடிஃபை பண்றது மூலமாவோ அந்த குழந்தை இன்னும் கொஞ்சம் நம்ம சிம்டம் லெஸ்ஸா கொண்டு போய் அந்த குழந்தைய நம்ம கொண்டு வர முடியும். அதுக்கான பாசிபிலிட்டிஸும் நிறைய இருக்கு. மோர்ஸோ அந்த குழந்தைக்கு ஏதாவது
டெவலப்மெண்டல் டிலே இருக்குது, இன்னும் நிற்கல நடக்கலை அப்படின்ற பட்சத்தில் இன்னும் சில ஸ்பெஷாலிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, அதை ஹேண்டில் பண்ணுற குழந்தைங்க. சரி, டெவலப்மெண்டல் டிலேவோட அசோசியேட்டட் தெர் இஸ் சம் ஆட்டிசம், ஏடிஹெச்டி, அது மாதிரியான ஃபீச்சர்ஸ்க்கும் நம்ம ஜெனட்டிக் டெஸ்ட் பண்ண முடியும். அண்ட் தென் அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குற சில ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் தெரப்பிஸ் மூலமாக அந்த குழந்தைங்களும் ஒரு நார்மல் லைஃப்பை லீட் பண்ண முடியும். சரி, ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் குழந்தைங்களை மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணுமா, பெரியவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராதா அப்படின்னா, சில குழந்தைகள் 3 வயசு 7 வயசு வரைக்கும் நல்லா தான் இருப்பாங்க. 7 வயசுக்கு மேல கூட சில சிம்டம்ஸ் காமிக்க முடியும். 13 வயசுல கூட சிம்டம்ஸ் காமிக்க முடியும். தென் லேட் ஆன்செட் டிசார்டர்ஸ் நிறைய இருக்கு. ஃபெமிலியல் கேன்சர்ஸ் வந்து இஃப் இன் கேஸ் உங்க பரம்பரையில நிறைய பேத்துக்கு கேன்சர்ஸ், சேம் டைப் ஆஃப் கேன்சர்ஸ், மல்டிபிள் பிரஸ்ட் கேன்சர் ஆர் ஓவேரியன் கேன்சர் ஆர் யூட்ரைன் கேன்சர் ஆர் மல்டிபிள் மெம்பர்ஸ் வித் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேன்சர்ஸ், அந்த மாதிரியான ஃபேமிலிஸ்க்கும் நம்ம ஃபெமிலியல் கேன்சர் ஸ்கிரீனிங் பண்ண முடியும். ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணி அந்த அஃபெக்டட் இண்டிவிஜுவல்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஒரு ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணி ஐடென்டிஃபை த வேரியன்ட் அண்ட் பேஸ்ட் ஆன் விச் ஹவு அக்ரெசிவ் இஸ் தட் வேரியன்ட், அந்த வேரியன்ட் என்னென்ன மாதிரியான இண்டிவிஜுவல்ஸ் எவ்வளோ சீக்கிரம் நம்ம ஸ்க்ரீன் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியும். ஸ்டார்டிங் ஃப்ரம் அந்த குழந்தை கருவிலே இருக்கிற குழந்தைக்கு கூட நம்ம ஸ்க்ரீன் பண்ண முடியும். இல்லை ஆஸ் ஏர்லி as நம்ம அஃபெக்டட் இண்டிவிஜுவலுக்கு பண்ணுற ஜெனட்டிக் டெஸ்டிங் என்ன வேரியன்ட்டு நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா எந்த ஏஜ் குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸை நம்ம சர்வேலன்ஸ்குள்ள கொண்டு வரணுன்றது நாங்கள் டிசைட் பண்ணிடுவோம். சரிங்களா? தென் ஃபார் பிரஸ்ட் அண்ட் ஓவேரியன் கேன்சர் மல்டிபிள் மெம்பர்ஸ்க்கு உங்கள் ஃபேமிலியில் பிரஸ்ட் கேன்சர் ரிப்போர்ட் ஆயிருந்துச்சுன்னா அஃபெக்டட் இண்டிவிஜுவல்ஸ்க்கு ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணி ரிப்போர்ட் ஆன வேரியண்ட்டை வச்சுட்டு மற்ற எல்லா இண்டிவிஜுவல்ஸ் சே போத் மேல் அண்ட் ஃபீமேல் ஹேஸ் டு பி ஸ்க்ரீன்ட் ஃபார் hereditary breast and ovarian cancer syndrome. Thank you.